Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த vlogல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சூப்பரான ரெசிபீஸும் நம்ம வீட்டுக்கு ஒரு சில டெக்கோர் ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கோம். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குட்டீஸுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து வேஃபல்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வாஃபல் மேக்கர் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, நம்ம வீட்லேயே சூப்பரான வேஃபல்ஸ் வந்து நான் பண்ணிடலாம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு உடச்சி ஊற்றிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு கப் அளவுக்கு பால், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து அந்த பால் வந்து இழுக்கணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னுமே உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும். ஸோ பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸில் வந்து நம்ம இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க. ஸோ நம்ம வேஃபல் மேக்கர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சின்ன ரொம்ப குட்டியான ஒரு வாஃபல் மேக்கர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட்டு, இது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வாஃபல் மேக்கர் வந்து நம்ம ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட வாஃபல்ஸ் வந்து ஊற்றிடலாம். ஸோ ஊற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து வழிய ஊற்றக்கூடாது. ஸோ இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் பொங்கி வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வெளியில் எல்லாமே ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான வாஃபல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை சூடாக சாப்பிட்றத விட நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரி அப்படியே அந்த வாஃபல் டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ திருத்தியா பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா வாஃபல் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவளும் வந்து ஆரத்தியாக தான் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து அவளுக்கு பிச்சு மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ அவள் வந்து ரெண்டு பேருமே டிவி பார்த்துக்கிட்டு அழகாக வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம லஞ்சுக்கு வந்து என்னென்ன தேவையோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ எல்லாமே வந்து எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற வெயிலில் வந்து ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் நிற்கவே முடிய மாட்டேங்குது இல்லையா. ஒன்று நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லாத்தையும் குக் பண்ணிட்டோம். இன்கேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் கடகடன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குக் பண்ணும்போது வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு ½ அன் ஹவர் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எக் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எக் குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருவேன், கோகனட் பேஸ்ட்டும் வந்து அரைச்சி வச்சுருவேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக் குருமா மசாலா இருந்துச்சு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வரமிளகா சேர்த்து இதையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், முட்டை, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நானும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாமி தீபம் வந்து ஏற்றியாச்சுங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் எப்போவுமே இருக்கும். அதுவும் நம்ம வந்து அந்த ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ ஏற்றும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அட்லீஸ்ட் நான் தீபம் ஏற்றுறேனோ இல்லையோ ஏதாவது ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ கண்டிப்பாக நான் வந்து ஏற்றி வைப்பேன். ஸோ அந்த ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ்தான ஃபீல் கொடுக்கும். ஸோ சாமி விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அவளும் வந்து எந்திரிச்சிட்டா. ஸோ எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் வந்து பால்கனியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அங்கே நான் கேமரா வச்சுருந்ததை பார்த்துட்டு கேமராவில் ஒரே ஆட்டம். அவள் கேமராவில் பார்த்தாலே ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பாள்.
ஸோ அவளை கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு நான் குக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ரைஸ் வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து கிரேவி பண்ணி முடிக்கிற டைமில் வந்து ரைஸ் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து நான் ஊற வச்சிட்டேன். ஸோ ஒரு சில ரைஸ் பார்த்திங்கன்னா ஊற வைக்காமையே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஊற வச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த உதிரியாக கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நான் தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஒரு ரைஸ்க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்பேன் நான். ஸோ அடுத்தது இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து சேர்த்து வதக்கி எடுத்துட்டு டைரெக்டாக வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்து லைட்டாக அந்த பாத்திரம் கழுவின தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் எல்லாம் நல்லா வந்து குக்காகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து உடச்சி ஊற்றி தான் நான் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் முட்டையை வேக வச்சுட்டு மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கட் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்பெல்லாம் வந்து அந்த எக்கில் வந்து சேர்ந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. நம்ம வந்து தனியாக இதுக்கு காய் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எக்கும் இருக்குது, குழம்பும் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துகிட்ட முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 5 முட்டை வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ உடச்சி ஊற்றிட்டு இன்கேஸ் வந்து மேலே வேகாத மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக அந்த முட்டையை மட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கேன், ரைஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டவ்வும் சரி கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ நம்ம குக் பண்ண ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஸ்டவ், பட் வந்து தெரிச்சு விழுறது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ் தான். ஸோ அதனால் எல்லா பர்னர்ஸுமே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ராட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுருவேன். ஸோ ரொம்ப டீப் க்ளீன்லாம் நான் பண்ண மாட்டேங்க. டீப் க்ளீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் டீப் க்ளீன் பண்ணிடுவேன், எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு மேலே எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்னர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கலாம். ஸோ தூக்கி வைக்கும்போது அது வந்து அப்படியே லாக் ஆகி நின்றுக்கும். நான் இந்த ஓகே அப்படிங்கிற ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இது வந்து கிளாஸ் டாப் ஸ்டவ்வுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கேட்குது. அதுவும் வந்து நல்லா வந்து அழுக்கும் போகுது, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஷைனிங்னஸ் நல்லா கொடுக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வால்லெல்லாம் கூட நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். விட்டுட்டு நம்ம வந்து இது மாதிரி துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளீனாக வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த சோப் கர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிளெயினான மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணி இதை திருப்பியும் வந்து வைப் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் இந்த கிளாஸ் டாப்லாம் நீங்கள் துடைக்கிறதுக்கு வந்து இந்த மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். இனி வந்து நம்ம நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம கிச்சனுக்கு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக ஒரு கிச்சனை வந்து நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து நம்மளுக்கு டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்க இடம் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் எல்லாமே ஒரு சில வீட்டுக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ், அந்த வால்லெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு, ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் அந்த சோஃபாக்கு மேலே வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸ் வந்து கொஞ்சம் வந்து பெருசு. பட் ஓகே தான், இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸோ இல்லை ஹேங்கிங்ஸோ மாட்டினா கூட சூப்பராக இருக்கும். ஸோ இது இன்னி வர எல்லாமே வந்து வால் டெக்கர் தான். ஸோ எங்கெங்கே மாட்டலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் நான் மாட்டணும். ஸோ மாட்டிட்டு இன்னொரு vlogல வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.